நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ரேமா டிவி. இது சத்தியத்திற்கு சாட்சி. Wishing you a joyful, healthy and successful 2026 filled with love and new beginnings. A happy new year 2020 soon. ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ரேமா ஜேசி டிவி நேயர்கள் யாவருக்கும் என்னுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறோம். பிரியமானவர்களே, இந்த வருடம் நம் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும்படி உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ரொம்ப சீக்கிரமாக இப்போ தான் 2025 பிறந்தது மாதிரி இருந்தது. அதுக்குள்ளே ஒரு வருஷம் ஓடிட்டு. வேதம் சொல்லுகிறது, நம்முடைய நாட்கள் அந்த தறியில் ஓடுகிற அந்த நாடாவை போல வேகமாய் நம்முடைய நாட்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆமாம், எனக்கு அருமையானவர்களே, கண் இமைக்கும் நேரத்தில் ஒரு வருடத்தை கடந்து இந்த புதிய வருடத்தில் முதல் நாளிலே வந்து நின்று கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தைகளுக்காய் காத்திருக்கிறோம். அப்படி உள்ளத்தில் ஒரு வாஞ்சை, இந்த வருஷம் எனக்கு எப்படி இருக்கும், இந்த வருஷம் ஆண்டவர் எனக்கு என்ன ஆலோசனையை தருகிறார், என்ன ஆசீர்வாதங்களை தருகிறார் என்று ஒருவேளை நம்முடைய உள்ளத்தில் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். மாத்திரமல்ல, இன்றைக்கு சமூக வலைதளங்களை திறந்தால் இந்த 1ஆம் தேதி நிறைய ஊழியர்கள், பெரிய பெரிய ஸ்டார் ஊழியர்களிலிருந்து எல்லா ஊழியங்களும் வாக்குத்தத்தங்களை, செய்திகளை நம்ம கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். அடுத்து என்ன நடக்கும் என்று சில தீர்க்க தரிசன காரியங்களை கூட நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் தீர்க்க தரிசன வார்த்தைகள் இந்த நம்முடைய மக்கள் சொல்வதை விட இந்த வேதாகமத்தில் ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் இறுதி காலம் வரைக்கும் என்ன நடைபெறும் என்று தெளிவாய் வேதத்தில் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிற காரியங்கள், அவைகளை நாம் எடுத்து படித்தாலே ஆண்டவருடைய வார்த்தைகள் நமக்கு நேராய் கடந்து வரும். பிரியமானவர்களே, இந்த வருடத்திலும் ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவர் காத்திருந்த பொழுது என்னுடைய உள்ளத்திலே உணர்த்தப்பட்ட ஒரு வார்த்தை. இதை நீங்கள் வாக்குத்தத்தமாய் எடுக்கணும்னாலும் எடுத்துக்கலாம், இதை ஒரு பெரிய எச்சரிப்பாக எடுத்துக்கலாம், ஒரு ஆலோசனையாக எடுக்கணும்னாலும் எடுத்துக்கலாம். ஆண்டவர் என்னோடு கூட பேசும் பொழுது ஒரு பெரிய ஆலோசனையாய்த்தான் இந்த வார்த்தை எனக்கு சொன்னார். இந்த வார்த்தை நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வார்த்தை. மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை ஆண்டவர் எனக்கு உணர்த்தினார். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழே ஆரோக்கியம் இருக்கும், நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள் என்ற ஒரு அருமையான வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் எனக்கு ஒரு பெரிய ஒரு ஆலோசனையாய் கொடுத்து, நீ போய் ஜனங்களுக்கு இதை சொல், ஜனங்களுக்கு இந்த வார்த்தைகளை சொல், ஜனங்களுக்கு இந்த வார்த்தைகளை சொல், நான் யார் என்பதை என் மக்கள் உணர்ந்து கொள்ளட்டும் என்று என்னிடத்திலே அவர் சொன்னார். இந்த வசனத்திலே 4 காரியங்கள் இருக்கிறது. ஒன்று, அவருடைய நாமத்திற்கு பயந்திருக்கிறவர்கள். 2வது, நீதியின் சூரியனாகிய அவர். 3வது, அவருடைய செட்டையின் கீழ் இருக்கிற ஆரோக்கியம். 4வது, நாம் வெளியே போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருகிற அந்த அனுபவம். இந்த வருஷத்தில் ஆண்டவர் அவரை நேசிக்கிற பிள்ளைகள், குறிப்பாக தேவனுடைய வசனத்தை நேசிக்கிற பைபிள் லவர்ஸ், தேவனை அதிகமாய் நேசிக்கிறவர்கள், ஆண்டவருடைய வார்த்தையை அதிகமாய் நேசிக்கிறவர்கள், அவர்களுக்கு ஆண்டவர் தருகிற ஒரு அருமையான ஆலோசனை என்ன தெரியுமா? ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிறவர்கள். ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்தவர் சொல்லுகிறார், மகனே மகளே, 26வது வருஷம் முதல் நாள் துவக்கி எனக்கு பயப்படும் பயத்தோடு நடந்து கொள்ளுங்கள். கர்த்தருக்கு பயப்படும் பயம் இன்றைக்கு அந்நிய காரியமாய் எண்ணப்படுகிறது. ஆண்டவரை இஷ்டத்துக்கு ஆராதிக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கெல்லாம், இது ஆவிக்குரிய வார்த்தைகளுக்கெல்லாம் மாம்சீக அர்த்தம் கொடுக்கிறோம். ஒரு காலத்தில் ஆண்டவரை அறியாதவர்கள் அல்லது ஆண்டவரத்தில் குற்றம் கண்டுபிடிக்கணும், பைபிளில் தவறு கண்டுபிடிக்க வேண்டும் என்று வாசிக்கிறவர்கள் மாம்சத்தில் இதுக்கு அர்த்தம் சொல்லுவார்கள்.
ஐயோ உங்கள் புத்தகம் அப்படி ஆபாசமாக இருக்குது, இந்த இடத்துல இப்படி எழுதியிருக்கு, இந்த இடத்துல இப்படி எழுதியிருக்குன்னு சொல்லி அதை வசனங்களை எல்லாம் அப்படி உலக பிரகாரமாய் அதை நமக்கு அவர்கள் சொல்லு. இப்போ நம்ம ஊழியக்காரர்களே அப்படி சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள். கர்த்தருக்கு பயப்படும் பயம் எங்கே? மல்கியா தீர்க்கதரிசி மூலமாய் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலே கேட்கிறார், நான் கர்த்தரானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே? பிரியமானவர்களே, கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்கள், கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்திலே தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் பாக்கியம். இந்த வருஷம் ஆண்டவருக்கு அஞ்சி நடுங்கி ஆண்டவருக்கு பயப்படுகிறவர்களாய் நாம் மாற வேண்டும். ஆண்டவருக்கு பயப்படுவது என்றால் என்ன? ஆண்டவருக்கு அஞ்சி நடுங்குவது என்றால் என்ன? அவருக்கு நாம் கொடுக்கக்கூடிய ரெவரன்ஸ், அந்த பயபக்திக்குரியவர், அவருக்கு நாம் காண்பிக்க வேண்டிய அந்த பயம் என்ன அப்படின்னு பார்த்தா 2 காரியத்தை வேதம் சொல்லுகிறது. ஒன்று, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் பொல்லாப்புக்கு விலகுவார்கள். பொல்லாப்பை விட்டு விலகுவதுதான் புத்திசாலியான காரியம். அது கர்த்தருக்கு பயப்படும் பயம், அது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். பொல்லாங்காய் தோன்றுகிற எதையும் இந்த வருஷம் நீங்கள் செய்யாதிருங்கள், தொடாதிருங்கள். எதையுமே தொடாதிருங்கள். பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிறீர்கள் என்று பொருள். 2வது, தேவனுடைய வார்த்தைகளுக்கு முற்றிலுமாய் கீழ்ப்படிந்து நடந்தால் நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள். ஈசாக்கை பலி செலுத்த ஆபிரகாம் மலை மேலே கொண்டு போய் கத்தியை தூக்கி கொண்டு நின்ற பொழுது ஆண்டவர் ஆபிரகாம் பார்த்து, ஆபிரகாம், சொந்த குமாரன் என்று பாராமல் நான் சொன்ன வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிந்தபடினால் இதோ நீ கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்று உன்னை குறித்து நான் அறிந்திருக்கிறேன் என்று சொன்னார். இந்த ஆண்டவருடைய ஆலோசனைகளுக்கும் வார்த்தைகளுக்கும் முழுமையாய் கீழ்ப்படுகிறவர்கள் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள். இந்த வருஷத்தில் முதல் நாளிலிருந்தே இந்த 2 காரியத்தை செய்யுங்க. பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு முற்றிலுமாய் கீழ்ப்படியுங்கள். நீங்கள் ஆண்டவருக்கு பயப்படுகிறவர்கள் அல்லது ஆண்டவருக்கு பயந்தவர்கள் என்று ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க துவங்குவார். அவருக்கு பயந்திருக்க பொழுது நீதியின் சூரியன் நம்மேல் உதிக்கிறார். ஒரு சூரியன் உதிக்கிறதுனாலதான் இன்னைக்கு பூமி உயிரோடு இருக்கு. சூரியன் மறைந்தால் என்ன ஆகும் என்று யோசித்து பாருங்கள். ஒருவேளை நமக்கு இரவா இருந்தால் இதே பூமியினுடைய இன்னொரு பகுதி பகலா இருக்கும். பகலும் இரவும் மாறி மாறி வரும். ஆனால் பகலே இல்லாமல் போயிடுச்சுன்னா இந்த பூமி சில நிமிடங்களுக்குள்ளே அப்படியே ஒரு பனி கோளமாய் மாறிவிடும். எல்லாம் செத்து போகும். சூரியன் தான் உயிரையே கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த நீதியின் சூரியனாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தின் அத்தனை ஆத்துமாக்களுக்கும் ஜீவனை கொடுத்து கொண்டிருக்கிறார். அவர்கள் யாராக வேணாலும் இருக்கலாம், அவர்கள் பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்கலாம், ஆண்டவரை எனக்கு பிடிக்காதுன்னு கூட சிலர் சொல்லலாம். ஆனால் இந்த உலகத்தின் அத்தனை ஜீவராசிகளுக்கும் படி அளக்கிறவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்றால் அவர்தான் அத்தனை உயிர்களை உண்டாக்கினார். உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கிற அந்த மூச்சு சுவாசம், அந்த ஜீவன் கடவுள் இயேசு கிறிஸ்துவின் இடத்திலிருந்து நமக்குள்ளே வந்தது. அந்த நீதியின் சூரியன் நம்மேல் உதிக்கணும். அந்த நீதியின் சூரியன் நம்மேல் உதிக்கணும் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவருக்குள்ளாக நம்முடைய வாழ்க்கை கட்டமைக்கப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாகவோ அல்லது பரிசுத்த ஆவியானவருக்கு வெளியிலோ நாம் நின்று கொண்டிருந்தால் அந்த வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்காது. பரிசுத்த ஆவியானவருக்குள்ளாக நம்மை அடிமைப்படுத்தி கொண்டு நம்மை கட்டமைத்து கொண்டு நாம் உள்ளே இருக்கும் பொழுது அந்த நீதியின் சூரியன் நம்மேல் உதிக்கும் பொழுதுதான் பலமான ஆகாரம் நமக்கு கிடைக்கும். அப்படி செட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். இந்த வருஷத்தில் உங்களுடைய வியாதிகளிலிருந்து, உங்களுடைய பலவீனங்களிலிருந்து நீங்கள் ஒரு நல்ல விடுதலையை பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். கர்த்தருக்கு பயந்து நீதியின் சூரியனாகிய பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்பி மூடும் பொழுது அவர் நமக்கு ஒரு தெய்வீக
ஆரோக்கியத்தை சுகத்தை அல்ல, தெய்வீக ஆரோக்கியத்தை தருகிறார். நம்முடைய சரீரம் ஆரோக்கியமாய் மாறப்போகிறது. சரீரம் மாத்திரமல்ல, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவன், நம்முடைய உள்ளார்ந்த மனிதனுக்கு தேவையான ஆரோக்கியம் அங்கே இருக்கிறது. இந்த ஆரோக்கியத்தை நாம் பெற்றுக்கொண்டு நாம் வெளியே புறப்பட்டு போக வேண்டும். காணாமல் போன ஆடுகளை தேட வேண்டும். இஸ்ரவேல் வீட்டாரிலுமே காணாமல் போன ஆடுகள் உண்டு. திருச்சபைக்குள்ளே வந்தும் ஆண்டவரை காணாமல் போன ஆடுகள் இருக்கிறது. அங்கே ஜனங்களை தேடி செல்லுங்கள். நீங்கள் ஆண்டவருடைய ஆகாரமாகிய வசனம் மன்னா, நீங்கள் அதை அருந்தி அந்த வசனம் உங்களுக்குள்ளே நல்ல ஒரு சத்தை கொடுத்து நீங்கள் நல்ல கொழுமையாய் ஆரோக்கியமாய் நீங்கள் வளர வேண்டுமானால் நீங்கள் ஆத்துமாக்களை தேடி வெளியே புறப்பட்டு போக வேண்டும். இந்த வருஷத்தில் உங்களால் எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய நீங்கள் வெளியே புறப்பட்டு வாருங்கள். சில மாதங்களுக்கு முன்பு ரேமா ஜேசி டிவியில் வந்த நிகழ்ச்சியை அயல் நாடுகளிலும் மக்கள் பார்க்கிறார்கள். எப்படி பிரதர் லோக்கல் சேனல் வச்சுருக்கீங்க, இது எப்படி அயல் நாடுகளில் ஒளிபரப்பாகும்? நோவா ஐபி டிவி என்று உலகமெங்கும் இன்றைக்கி ட்ரெண்டில் இருக்கிற அந்த ஐபி டிவியிலே நாங்கள் இணைந்திருக்கிறோம். உலகத்தில் எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் நோவா ஐபி டிவி என்று அவர்கள் ப்ளே ஸ்டோரில் சர்ச் பண்ணினா எங்களுடைய கிறிஸ்தவ சேனல் அங்கே 24 மணி நேரமும் ஓடிக்கொண்டிருக்கும். நைஜீரியாவிலிருந்து மக்கள் பார்க்கிறார்கள், எங்களோடு தொடர்பு கொள்ளுகிறார்கள். கொழும்பிலிருந்து ஜனங்கள் இலங்கையிலிருந்து பார்த்து எங்களோடு தொடர்பு கொள்ளுகிறார்கள். இந்தோனேஷியாவிலே எங்களுடைய காரியங்களை பார்த்து எங்களோடு தொடர்பு கொள்ளுகிறார்கள். உலகம் முழுவதும் ஆண்டவருடைய வார்த்தைகளை சுமந்து செல்லுகிற இந்த அருமையான ரேமா ஜேசி டிவிக்காக நீங்கள் அதிகமாய் ஜெபியுங்கள். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். பிரதர், என்னுடைய சூழ்நிலையிலே நான் வட இந்தியா போக முடியாது, நான் வெளியே போக முடியாது என்று சொன்னால் உலகம் முழுவதும் செல்லுகிற இந்த ரேமா ஜேசி டிவி ஊழியத்தோடு உங்களை ஐக்கியப்படுத்திக் கொள்ளுங்கள், உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். நாம் சேர்ந்து அவர் நாமத்தை உலகம் முழுவதும் உயர்த்துவோமாக. இந்த வருஷத்தில் ஆண்டவர் நம்முடைய கரங்களை பலப்படுத்தி அவருடைய செட்டையின் கீழ் இருக்கிற ஆரோக்கியத்தால் அவர் நம்மை மூடி அவர் நம்முடைய சேனலில் வருகிற ஆண்டவருடைய ஆரோக்கியமான இந்த செய்திகள் உலகம் முழுவதும் சென்று அநேக ஆயிரம் இளைஞர்கள் பெரியவர்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதங்களை கொடுக்க போகிறது. மிகுந்த ஆசீர்வாதங்களை கொடுக்க போகிறது. இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். என் மனைவி பிள்ளைகள் எப்படி ஆசீர்வாதமான குடும்பமாய் அவர்கள் இருப்பார்கள் என்று ஒரு சங்கீதத்தையே அங்கே எழுதி வைத்திருக்கிறார்கள். கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்கள். நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஒரு காரியத்தை அறிக்கையிட்டு நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, 25ஆம் வருடத்திலே நான் ஜெபிக்காமல் போன நாட்கள் உண்டு. குடும்ப ஜெபம் முற்றிலுமாய் அற்று போய்விட்டது. அதிகாலையிலே 6 மணிக்கு ஒவ்வொரு நாளும் நம்முடைய ரேமா ஜேசி டிவியில் நிகழ்ச்சிகள் தொடங்கும். அதில் ஜெபத்தோடு இந்த நிகழ்ச்சிகளை அன்றென்ற நாள் நிகழ்ச்சிகளை நாங்கள் ஆரம்பிக்கும் பொழுது காலையிலே ஒரு சின்ன தியானம், அனுதினமும் இயேசுவோடு என்கிற ஒரு சின்ன தியானம் ஒன்றை நாங்கள் ஒவ்வொரு நாளும் அங்கே பேசி வெளியிடுகிறோம். அது எத்தனையோ இளம் ஊழியர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. அதில் ஒரு சிலர் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்னிடத்தில் வந்து அவர்கள் பேசினார்கள், பிரதர், ஒவ்வொரு நாள் காலையிலும் அனுதினமும் இயேசுவோடு என்கிற அந்த சின்ன தியானம் 3 நிமிடம் 4 நிமிடம் தான் வரும். அந்த தியானம் ஊழியம் செய்ய ஆவலோடு பயிற்சி எடுத்து கொண்டிருக்கிற இளம் ஊழியர்களாகிய எங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையாகவே இருக்கிறது.
இந்த தியானத்தின் மூலமாய் நாங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். ஒரு முதிர்ந்த ஊழியர் ஒருவர் என்னை ஒரு நாள் சந்தித்தார். சொன்னார், பிரதர், அனுதினமும் இயேசுவோடு என்கிற உங்களுடைய தியானத்தை நான் கேட்குறேன். உண்மையிலேயே சும்மா கண்ட கதைகளையெல்லாம் பேசாமல் சத்தான ஆகாரமாய், ஒரு சிறிய ஆகாரமாய் நீங்கள் காலையிலே கொடுக்கிறீர்கள். அது எங்களை போன்ற ஊழியர்களுக்கே முதல்ல ஆசீர்வாதமாக இருக்கிறது. உண்மையிலேயே அது ஜனங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை என்று சொன்னார். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் நம்முடைய கரங்களிலே ஒரு அருமையான சேனலை கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு டெக்னாலஜியில் உலகம் முழுவதும் எங்கிருந்தாலும் நம்முடைய சேனலை பார்க்க முடியும். அந்த அளவிற்கு ஆண்டவர் இந்த ஊழியத்தின் வாசல்களை, எல்லைகளை விரிவாக்கி இருக்கிறார். இந்த சேனலுக்காக நீங்கள் அதிகமாக ஜெபியுங்கள். இந்த சேனல் இன்னும் லட்சக்கணக்கான மக்களுக்கு பிரயோஜனமாய் மாற வேண்டும் என்று ஜெபியுங்கள். இந்த ரேமா ஜேசிடிவி ஊழியத்தின் சார்பாக வட இந்தியாவிலே சத்தீஸ்கரிலே இப்பொழுது ஊழியம் செய்கிறோம். இன்னும் ராஜஸ்தானிலே ஊழியம் செய்ய எங்களை அழைத்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருக்கு சித்தமானால் இந்த வருடம் ஆண்டவருடைய பலத்தினால் எப்படியாவது ராஜஸ்தான் பாலைவன மக்களுக்கு நாங்கள் சுவிசேஷம் அறிவிக்க புறப்படுகிறோம், ஆயத்தப்படுகிறோம். நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். எனக்கு அன்பானவர்களே, அவருடைய நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அதன் செட்டைகளின் கீழே ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபிப்போமா? ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபிப்போமா? ஆண்டவரே, வெளியே போய் கொளுத்த கன்றுகளைப் போல வளருவதற்கு எனக்கு சமயம் இல்லை. ஆகவே இந்த டிவி சேனலோடு நான் இணைந்து கொள்ளுகிறேன். இந்த டிவி சேனல் வெளியே புறப்பட்டு போய் எல்லா வீடுகளுக்குள்ளும் இந்த நிகழ்ச்சிகள் போகிறது. ஆகவே நான் இந்த ஊழியத்தோடு இணைந்து கொள்ளுகிறேன். இந்த வருஷம் ஆண்டவரே, இந்த ஊழியத்தின் மூலமாய் ஆசீர்வதிக்கப்படுகிற ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களைப் போல் நானும் ஆசீர்வதிக்கப்படும் இடத்திலே வருகிறேன். என் வாழ்க்கையை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். உமக்கு பயந்தவனாய் நடந்து கொள்ள விரும்புகிறேன். உம்முடைய நீதியின் சூரியனாகிய பரிசுத்த ஆவியானவர் என் மேல் உதித்து செட்டைகளின் கீழ் இருக்கிற ஆரோக்கியத்தினால் என்னை அவர் மூட வேண்டும். மகா இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. தேவனாகிய கர்த்தர் எங்கள் வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் எங்களோடு கூட இருந்து சென்ற வருடம் முழுவதும் எங்களை நடத்தி வந்தீரப்பா. எத்தனை மேடு பள்ளங்களை தாண்டி வந்தோம் ஆண்டவரே. எத்தனை மேடு பள்ளங்களை தாண்டி வந்த எங்களை கிருபையாய் காத்து கொண்ட கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து 2026 வருஷத்தில் மல்கியா 4:2 எங்களை ஆசீர்வதிக்க போகிற கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வருஷம் எங்களுடைய ஆண்டவரே ரேமா ஜேசிடிவி ஊழியமானது இன்னும் வளர்ந்து பெருகவும், இதனுடைய எல்லா தேவைகளும் உன்னதருடைய கரங்களினால் நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் ஆண்டவரே உம்முடைய கரங்களை நோக்கி பார்க்கிறோம். இந்த வருடத்தின் முதலாவது நாளில் ஆண்டவரே நீர் எங்களை நினைவு கூர்ந்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த டிவியில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அவருடைய குறைவுகளெல்லாம் நிறைவாகட்டும். இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் லார்ட். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. குழந்தை இல்லாத தம்பதிகள் இந்த வருஷத்திலாவது எங்களுக்கு ஒரு நல்ல செய்தி கிடைக்காதா என்று வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே கிருபை ஈவினால் உம்முடைய பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியத்தை கட்டளையிடும்படியாய் உம்மிடத்திலே மன்றாடுகிறோம். அதற்கு விரோதமாய் தடை செய்கிற எல்லா சத்துருவின் தடைகளை இயேசுவின் நாமத்தில் முற்றிலுமாய் அப்புறப்படுத்தி ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனே உமக்கு நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அயல்நாடு வேலைக்காய் காத்திருக்கிற ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே விசா பிரச்சனைகள் எல்லாம் ஆண்டவரே நீர் சுமூகமாய் தீர்த்து உம்முடைய பிள்ளைகள் சரியான வேலையிலே போய் அமர கர்த்தர் இந்த வருடம் உம்முடைய பிள்ளைகளுக்கு அனுக்கிரகம் செய்வீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். சரீரத்திலே வியாதியோடு ஆண்டவரே கேன்சரோடு ஆண்டவரே போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு அற்புதமான விடுதலை தாரும். கட்டிகள் மறையட்டும் இயேசுவின் நாமத்தில். ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுடைய
பலவீனங்கள் மாறட்டும், சுகவீனங்கள் மாறட்டும். கர்த்தாவே, அவருடைய நாடி நரம்புகளுக்குள்ளே உம்முடைய இரத்தத்தின் வல்லமை பாய்ந்து செல்லட்டும். உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே ஆரோக்கியப்படுத்தும்படியாய் உம்மிடத்திலே மன்றாடுகிறோம் அப்பா. ஆண்டவரே, உமக்கு நன்றி, நன்றி. உமக்கு காத்திருக்கிறவர்கள் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கழுகுகளைப் போல செட்டையடித்து எழும்புவார்கள் என்று சொன்னது போல தேவ பலன் உங்கள் பிள்ளைகளுக்கு இப்பொழுது உண்டாகட்டும் என்று சொல்லி வருடத்தின் முதல் நாளிலே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு நாளும் 365 நாளும் உடைய பிள்ளைகளை பாதுகாத்தருளும், உடைய பிள்ளைகளை காத்தருளும் ஆண்டவரே. உடைய கிருபை பிள்ளைகளோடு இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருக்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.